இங்கு அருளை செய்து வருகின்ற இறைவனாக விளங்கக்கூடிய மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாடனாகவும் சுடர்வழியில் அவதாரம் எடுத்த சுடலை ஆண்டவருடைய கதையை உங்கள் முன்னால் சொல்லிருக்கின்றோம். ஆறுமுகமும் ஒரு கம்பும் அகண்ட மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயலோ பாங்காத கூடலழகோ தானே எனது உள்ளத்தில் தயவாய் சொல்லியிருக்கும் விநாயக பெருமானே. பாருமைய தம்பூரானே மாசான கண்மணியே, பாருமைய தம்பூரானே மாசான கண்மணியே, வந்துடவ வேண்டுமையா மாற்றமுக்கு சுடலை அந்த பாதைக்கு ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாச மலை
ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாயத்தில் அந்த கைலாயத்திலே ஆண்டவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான ஆதி சிவபெருமான அருமை மனைவி உமா மகேஸ்வரி பார்வதியோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சபாஷ். கிண்ணறர் அமர்ந்திருக்கு, தின முரடுகள் அமர்ந்திருக்கு, அமர்ந்திருக்க வித்யா அமர்ந்திருக்கு. எல்லோரும் ஆண்டவன் எம்பெருமான ஆதி சிவபெருமானை திரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க, நாத பகவான் வீணாதாரம் செய்து கொண்டிருக்க, அப்படி அந்த கைலாயத்திலே எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மனிதனாக பிறந்து விட்டால், ஆணாக பிறந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்தாலும் சரி, சரி இந்த ஒரிஜினல் வைத்தியர் சொல்லி ஏதாவது ஒரு ஜோலி பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தா நம்ம ஜீவிக்க முடியும், வாழ முடியும். ஆமா. அதே போல ஆண்டவன் பெருமான் ஆதி சிவபெருமான் அவரும் அன்றாட ஒரு ஜோலி பார்த்தா ஜீவிக்கிறார். என்னையா அப்படி என்ன இருக்கு தெரியுமா? நாடி நல்ல திணை எடுத்து நாடி நல்ல திணை எடுத்து ஆண்டவன் எம்பெருமான் ஆதி சிவபெருமான் அவருக்கு அன்றாட ஒரு ஜோலி நாளிலே திரையெடுத்து இந்த நாடியெல்லாம் படிகளந்தார். இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசி படியெடுக்கின்றார். சரி, உரையிலே திரையெடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கின்றன. கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த தேரைகளுக்கும், அந்த தேரைகளுக்கும், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுகளுக்கும், அந்த சிசுவிற்கும் ஆண்டவர் அன்றாட ஒரு ஜோலி படியெடுக்க ஒரு ஜோலி நாடியில் இதனை எடுத்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற 84 லட்சம் ஜீவராசி படியிலக்கின்றார். உரியிலே இதனை எடுத்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த தேரைகளுக்கும், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுகளுக்கும் ஆண்டவன் எம்பெருமான் ஆதி சிவபெருமான் தினந்தோறும் ஒரு ஜோலி படியெடுக்கக்கூடிய அப்படி தினந்தோறும் படியிலக்கும் பொழுது பார்த்தாள் உமா மகேஸ்வரி பார்வதியானவள். தினந்தோறும் நான் கேட்ட படியெடுக்க போறேன் இந்த கைலாயத்துல என்ன தனிமையில அமர சொல்லி போறீங்க. சரி, நாளை தினமே நீங்க படியெடுக்கிறதுனால் படியெடுக்க நான் சுவாமி, நீங்க கைலாயில இல்லாத நேரத்துல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது. நீங்க படியெடுக்க போறேன்னு இந்த கைலாயத்துல என்னை தனிமையில அமர வச்சுட்டு போறீங்க. நாளை தினமலை நீங்க படியெடுக்க சென்றால் உங்க கூட கண்டிப்பா நான் வருவேன். வாய்ப்பில்லை பார்வதி. நான் போகிற இடத்துல அவங்க அழைச்சிட்டு போக முடியுமா? அது மட்டுமல்ல பார்வதி, நீ இந்த கைலாயத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த கைலாசம் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? பார்வதியால் இல்லாத இந்த நல்ல கைலாசம் பாழடைந்து போகமா இன்னருமை உயமளோ இல்லாத இந்த நல்ல கைலாசம் ஒரு கோலைந்து போகும்
நீ இல்லை என்று சொன்னால் இந்த கைலாய மலையது வாழடைந்து போகும். வாழடைந்து போகும் பார்வதி உமையை விட என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, மலைமகளே, தாய் குலத்தின் தவ புதல்வியே, இல்லேன் ஆடாத கைலாசம் ஆடிவிடும். ஆடிவிடும். அசையாத கைலாயம் அசைந்து விடும் பார்வதி. அசைந்து விடும் பார்வதி என்று பகவான் சொல்லிக் கொண்டு படியெடுக்க சென்று விட்டார். பார்த்தாள் உமா மகேஸ்வரி பார்வதியானவள். என்ன செய்கின்றார்? நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் அவரு கேட்கல. மறுபடியும் நம்மள தனிமையில விட்டுட்டு போயிட்டாரு. அவர் படியெடுக்க தான் போறாரா? இல்ல அனைத்து ஜீவராசிகளையும் பட்டினியாக தான் வைத்து விட்டு வருகிறாரா? இல்ல ஒவ்வொரு வீட்டு படியதான் போறாரா? எந்த மலையிலே எண்ணம் கொண்ட அந்த பார்வதியானவள் என்ன செய்கின்றார்? பகவானுக்கு மேலே சந்தேகத்தை அடைகிறாள். அதாவது குடும்பத்துல கணவனுக்கு மனைவி சண்டை வராத வீடுல எல்லா வீட்லயும் வரும். ஆமா, சண்டை வரணும். அந்த சண்டை வராத வீட்டுல வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா சண்டை வந்து நாளடைவில் சந்தேக புத்தி வந்துட்டு சொன்னா சந்தோஷம் போயிடும். அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்காது. ஆனால் உமாமகேஸ்வரி பார்வதி அவள் பகவானுக்கு மேலே சந்தேகத்தை அடைந்து அவள் யாரை நாடி வருகிறாள்? விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய மரபரை செய்யக்கூடிய ஆசிரியை தேடி வருகிறாள். எப்படி வருகிறாள்? எப்படி? பாருமையா விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மன் சொல்லக்கூடிய அந்த மரவேலை செய்யக்கூடிய ஆசிரியர் அழைக்கிறார். ஐயா, தாங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தாயி? காஞ்சூரம் கம்பு ஒன்று வெட்டி அதுல ஒரு கட்டை சிமிழ் கிடைந்து, ஆமா, ரொம்ப சின்ன சிமிழா இருக்கணும், கலைநயத்தோட இருக்கணும். அதை என் கையில தர வேண்டும் சொல்ல, உள்ளங்கையில வைத்தால் கூட தெரிய சொல்ற அந்த விஸ்வகர்மன் சொல்லக்கூடிய மரவேலை செய்யக்கூடிய ஆச்சாரிய அவர்கள் காஞ்சிரமா மலையிலே சென்று ஒரு காஞ்சூரம் கம்பு ஒன்று வெட்டி அதுல ஒரு கட்டை சிமிழ் சின்ன என்று ஒன்று கிடைந்து அந்த உமாமகேஸ்வரி பார்வதி அம்மா கையில கொடுக்கிறார். சிமிழோ